ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல வருது, இதை பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா z cube plus 27 equal to 0. ஸோ ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு, அது கூட கியூப் பண்ணி அதை வந்து நம்ம 27 ஆட் பண்ணா 0ன்னு கேட்கறாங்க. அப்போ அந்த பாசிபிலிட்டி என்னன்னு கேட்கறாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலா வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் 27 தான் நம்ம ரியல்ல சால்வ் பண்ணுவோம் இல்லையா, இங்க காம்ப்ளெக்ஸ்ல சால்வ் பண்ண போறோம். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் z கியூப் பிளஸ் 27 ஆகுமா வந்து மைனஸ் 27 ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி எழுதலாம்னா 27 வந்து 3 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் 3 கியூப்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி எழுதலாம்னா மைனஸ் 3யை நான் மைனஸ் 1 இன்ட்டு 3ன்னு பிரிக்கலாம் இல்லையா? அப்போ ஓல் டு தி பவர் 3ன்னு வரும். அப்போ இது வந்து ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாம். மைனஸ் 1 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 3. ஓகேவா? இப்போ மைனஸ் 1 பவர் 3 வந்து மைனஸ் 1 தான் இன்ட்டு 3 பவர் 3. ஸோ இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கு, z கியூப் இருக்கு. ஓகேவா? அந்த z கியூப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கியூப் இந்த அளவுக்கு கொண்டு போயிடலாம். அப்ப இந்த அளவுக்கு கொண்டு போகும்போது மைனஸ் 1 3 கியூப் ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/3 வரும். ஸோ தனித்தனியாக ஸ்பிளிட் அப் ஆகும்போது மைனஸ் 1 ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/3 இன்ட்டு 3 பவர் 3 ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/3. இதான் ஜஸ்ட் பவர் இருக்கும் இல்லையா? பவர் வந்து a பவர் m ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/m அப்படின்னு இருந்ததுன்னா இந்த எம்ஓ கேன்சல் பண்ணலாம், அந்த ரூல். ஓகேவா? அது நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணலாம், நம்ம வந்து போலார் ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். cos θ plus i sin θ. ஓகேவா? இப்போ இது நமக்கு என்ன ஆகும், இங்கே கட் ஆயிடும். இது கட் ஆயிட்ட பிறகு நமக்கு இருக்கிறது வந்து z ஈக்குவல் டு மைனஸ் 1 ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/3 இன்ட்டு 3 இருக்கும். ஸோ 3 முன்னாடி போடுது 3 மைனஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா cos π plus i sin π எழுதலாம். பிகாஸ் sin πயோட வேல்யூ வந்து 0, sin n π 0. அது வந்து 1 πயா இருக்கும் 2 πயா இருக்கும், எதுவாக இருந்தாலும் 0 ஆகும். cos n π ஈக்குவல் டு எனக்கு ரெண்டு ஆன்சர் தான், மைனஸ் 1 ஹோல் டு தி பவர் ஆஃப் n. அதாவது cos ஆட் பையா இருந்தா மைனஸ் 1, ஈவன் பையா இருந்தா பிளஸ் 1. சரிங்களா? அப்ப இந்த எண்ணை பொறுத்து இப்போ சப்போஸ் cos n-க்கு 1 கொடுத்தோம்னா π, அப்ப இங்கேயும் 1 கொடுத்தோம்னா மைனஸ் 1. cos n-க்கு 2 கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் 1 ஹோல் டு தி பவர் ஆஃப் 2 வந்துடும். அப்போ இது வந்து பிளஸ் 1 ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா மைனஸ் 1 வரும், ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா பிளஸ் 1 வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். ஸோ அப்போ இது போல நான் என்ன போடுறேன் அப்படின்னா cos π பிளஸ் i sin π நான் போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மேல பவர்ல 1/3 அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து தீட்டாவை பொறுத்த வரைக்கும் ட்ரிகோனோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு வேல்யூ இந்த இடத்துல ஏதோ கொடுக்குது அப்படின்னா இங்க ஏதோ ஒரு வேல்யூனா ஒரு ரொட்டேஷன்ல அதே வேல்யூ தான் கொடுக்கும் திருப்பி இல்லையா? அந்த ரொட்டேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம் 2k பைன்னு ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் டு இது இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப் ஈக்குவல் தான் cos 2k பை பிளஸ் பை. ஏன்னா ஆஃப்டர் 2k பை ஆட் பண்ணீங்கனாலும் திருப்பி அதே ஆன்சர் தான் வந்துடும். 2k பைனா 360 டிகிரி. k வந்து ஒரு நம்பர் கொடுக்கும், 1 கொடுத்தா 2 பை ஆயிடும். 2 பைனா 360 டிகிரி இல்லையா? அந்த மாதிரி நீங்க ஒரு நம்பர் k 1 2 3 இன்டிஜர் கொடுக்கும்போது பாசிட்டிவோ நெகட்டிவோ ரெண்டு எந்த இன்டிஜர் கொடுத்தாலும் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரும், திருப்பி அங்கேயே நிற்கும். அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த போலார் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து போலார் ஃபார்ம் இன் டர்ம்ஸ் ஆஃப் r அண்ட் θ தான் பார்க்க போறோம். அந்த ரொட்டேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பிளஸ் i sin இது என்ன வரும்னா 2k பை பிளஸ் பை அப்படின்னு வந்துடும். ஸோ ஹோல் டு தி பவர் ஆஃப் 1/3 நம்ம டிமார்கேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதன்படி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 1/3 நம்ம வந்து உள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் cos 2k பை பிளஸ் பை divided by 3 plus i sin 2k pi plus pi by 3. இந்த மாதிரி நம்ம இதை கொண்டு வரலாம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து k வந்து நம்ம இன்டீஜர் வேல்யூ நம்ம கொடுக்க வேண்டியதுதான். k ஈக்குவல் டு 0னா என்ன ஆகும், k ஈக்குவல் டு நம்ம வந்து அவங்க எத்தனை நம்ம கொடுத்து போகலாம், அதை ஒரு நம்ம ஒரு பவர் 3ன்றதால ஒரு 3 வேல்யூ கொடுக்கலாம். k ஈக்குவல் டு 1 k ஈக்குவல் டு 2. அதாவது இங்க என்ன இருக்கு, நம்ம பவர் 3ன்றதால அதுக்கு முன்னாடி 0 1 2 வரைக்கும் கொடுத்தா போதும். அப்போ தட் இஸ் 3 இன்ட்டு ஃபர்ஸ்ட் நான் k ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன். அப்போ k ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும்னா cos 2 இன்ட்டு 0 ஃபுல்லா 0 ஆகும் இல்லையா? அது வந்து ஜஸ்ட் π பை 3 இருக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் i sin இங்கே 0 ஆயிடும் இல்லையா? அப்போ ஜஸ்ட் வந்து என்ன இருக்கும் π பை 3 இருக்கும். இப்போ இதுக்கான வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா நம்ம π பை 3 என்ன இருக்கு அந்த டேபிள் வச்சு போடுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி போடலாம், sin θ cos θன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம இங்கே 0 1/4
1/2 3/4 1. அதாவது நான் 1 4 பிரிச்சுக்கிறேன். 1/4 half 3/4 1. இதுக்கு ரூட் எழுதுறேன். 0 எடுத்தா 0 தான். இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 1/4 ரூட் எடுத்தா 1/√4 வரும். தட் இஸ் 1/2 வரும். இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 1/√2. 1/2க்கு ரூட் எடுத்தா ஆக்சுவலி ரூட் 1 வரும். அதனால 1 போட்டுவோம். ரூட் 1 1 இல்லையா? இதுக்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் 1க்கு 1 வரும். கீழே ரூட் 2 வரும். ஸோ அதனால இது வந்து 1/√2 வரும். அதே மாதிரி சிமிலரி என்ன வரும்? ரூட் 3 வரும். பை 4க்கு ரூட் எடுத்தா நமக்கு என்ன வரும்? 4க்கு ரூட் எடுத்தா 2 வரும். அப்புறம் திருப்பி 1க்கு ரூட் எடுத்தா 1 வரும். காசு இதான் அப்படியே அதை ரிவர்ஸ் இல்லையா? இங்க வந்து அப்படியே ரிவர்ஸ் போட்டோம். 1 √3/2 1/√2 1/2 0. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா இந்த வேல்யூ. இப்போ நம்ம π/3 என்ன? π மீன்ஸ் வாட்? 180 இல்லையா? இப்போ by3 பண்ணோம்னா என்ன வரும்? by3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இதுவும் கட் ஆயிட்டு 60 டிகிரி கிடைக்கும் இல்லையா? அப்ப 60 டிகிரி cos 60 டிகிரி எவ்வளோ? இது டிகிரியா பார்க்கும்போது 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வருது? 1/2 வருது. அப்ப 3 இன்ட்டு அதோட வேல்யூ வந்து 1/2 பிளஸ் I sin 3π/3 வேல்யூ என்ன வருது? √3/2 வருது இல்லையா? sin π/60 π/3 அதோட வேல்யூ வந்து எனக்கு √3/2 வருது. அப்போ √3/2. ஸோ இது ஒரு நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைச்சிச்சா? நெக்ஸ்ட் k இது ஒரு நம்பர், ஒரு சொல்யூஷன் k = 0. அடுத்து நம்ம என்ன k = 1 எடுத்துக்கலாம். இப்போ 1 போட்டா நமக்கு என்ன வரும்? இங்க k = 1 போட்டா நம்மளுடைய அந்த நம்பர் இது வந்து நமக்கு கிடைச்சது இல்லையா? 0 போட்டா இந்த நம்பர் கிடைச்சது. 1 போட்டா 3 இன்ட்டு 2π + π 3π cos 3π/3. அதே மாதிரி பிளஸ் I sin 3π/3 வரும். இது கட் ஆயிடும். அதே மாதிரி இது கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப ரிமைனிங் இருக்கிறது 3 இன்ட்டு cos π பிளஸ் I sin π. அப்ப I sin π இந்த sin π வேல்யூ 0, இது வேல்யூ -1 தெரியும். அப்போ t இன்ட்டு -1 is equal to -3. சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பார்க்கலாம். ஒரு 0 கொடுத்த மாதிரி இப்போ cos x வந்து k = 2 கொடுத்து பார்க்கலாம். அப்ப k = 2 கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? z = 3 இன்ட்டு cos 2 கொடுக்குறோமா? 2 இன்ட்டு 2 4 4π + π 5π cos 5π/3 பிளஸ் I sin π/3. இப்படி எழுதுவோம் இல்லையா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது இப்படியே விட்டுருவாங்க சில பேர் பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த cos π-க்குலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா cos π இது வந்து மாற்றணும் அவசியம் இல்லை. இது இதே விட்டா கூட போதும். ஸோ அப்போ இது ஒரு இந்த மாதிரி நம்பர் நம்ம கண்டுபிடிச்சி எதுவும் அவசியம் இல்லை. இதே விட்டாலும் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஸோ இது வரைக்கும் வந்து அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்கணும். தேங்க்யூ. இது வந்து நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. பிரின்சிபல் வேல்யூ நீங்க ட்ரை பண்ணிப்பாங்க.